ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரம். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தமிழ் 21, ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்றைக்கி கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறது. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 3 இவர்களும், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10ஆவது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். அதனால் பார்த்தேலையானால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், பொருட்கள், எல்லா விதமான விஷயங்களும், உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது, உங்களுடைய வாழ்வியலில் அது கலந்து இருக்கக்கூடியது. அதை தவிர உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது, அதன் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும், வண்டி வாகனங்கள், இந்த கூர்மையான பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாத்துக்குமே அன்றைக்கி பூஜை போடுறதும், எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும் இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது. உபவாசம் இருப்பா. அன்றைக்கி அந்த உடைச்ச அரிசியில் சுஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும், அதை தவிர ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும், அதாவது வயசானவா, உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவள் இருக்கணும் பிரியப்பட்டாலேயானால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர சகஸ்ரநாமம் கேட்டுருக்கிறதும், அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதுவும் ஏகாதசி அன்னைக்கு.
சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். என்னுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம், அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய டேட்டு, பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த இடம், அதாவது எந்த ஊரோ அந்த ஊர், பிறந்த நேரம், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்று சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன். ஏன்னா முக்கால்வாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே சந்திரனோட சந்தி இருக்குது, அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது, அதை தவிர லக்ன பாத சந்தி இருக்குது. அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசின்னு நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது. அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. ஏன்னா இவள் நினச்சிட்டுருப்பா இந்த ராசிக்கு உண்டானது, அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டுருப்பா. ஆனால் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் நல்லபடியாக இருக்கும், ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பார். துலா ராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார். ஏன்னா 3, 6க்கு உண்டானவர். அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோகலி ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம். அதனால் சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்பில், அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேரம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 7/10/2024 13/10/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 ராசிகளை 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த வாரம் பார்த்தேனால், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 7/10/2024 13/10/2024 வரலும் உண்டான வாரத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். பெரிய விசேஷம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பார்ட்னர்ஷிப்புக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு சப்தமாதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 6ஆம் அதிபதியோடு சேர்க்க வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய அதாவது வியாபாரத்தில், பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய கடன் வாங்கி அதில் ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, தனக்காரகனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. என்ன தொழிலில் ஒரு மந்த நிலை இருக்கும். என்னென்னா லாபங்கள் அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வக்கரகரியில் சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தொழிலாளர்கள் மூலியமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கடல் வாணிபம் செய்கிறவங்க, அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கடல் வாழ் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சி ஸ்தானத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்தீர்களேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 9ஆம் தேதி காலை ஒரு 1:30 மணி 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திராஷ்டமம் 7/10/2024 13/10/2024 வரலும் உண்டான வாரத்தில் 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 1 மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க.
அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்திற்கு போகும்போது குருவினுடைய வீடு 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது 11ஆம் தேதி காலை, அதாவது ஒரு 8:30-9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போனார். 10ஆம் இடத்தில் போகும்போது, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேர்பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சந்திரமங்கள யோகம் அமையிறது. சந்திரமங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 4ஆம் அதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானம்னு 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மருத்துவ சம்பந்தத்தில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸு, அதை தவிர மண், ஜல்லி, கல், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா. இதை தவிர பார்த்தாலேயானால் இது பூமியை குடைந்து எடுக்கும் இந்த மணல், தாது பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவாளுக்கும், உடல் நலத்தில் பேணி காக்கிறவங்க, அதாவது இந்த ப்ரோட்டீன்ஸ் விற்கிறவங்க, அதை தவிர பார்த்திங்கன்னா ஜிம், எக்ஸசைஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அது தவிர கலைத்துறையில் சுற்றுலாக்கு கூட்டு போகிறவங்க, அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் அவங்களுடைய போவாங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய சேர்ந்து போவாங்க, அவங்களுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்குன்னு சமையல் கலை வல்லுநர்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும். கவலைப்பட தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போனவங்க, நவராத்திரி வேறு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. விஜயதசமி வேறு வருது. குழந்தைகளுக்கு இந்த அக்ஷர அபியாசத்தின் போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை குழந்தைகளுக்கு செய்கிறது ரொம்பவும் சந்தோஷம். கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் கிடைக்க வேண்டும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்றதுனாலையும், முருகனுடைய பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த செவ்வாய் பகவானும் அந்த ராசியான மேஷம் இருக்கிறதுன்றதுனால முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயம் வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.